தனுஷ் விவாகரத்த கலாய்ச்ச நயன்தாரா வைரல் ஆகுற இன்ஸ்டா பதிவு. நடிகர் தனுஷ் சமீபத்துல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்ட இருந்து விவாகரத்து பெற்று சட்ட ரீதியா விலகுனதுக்கு அப்புறமா நயன்தாரா மறைமுகமா அவங்கள தாக்கக்கூடிய வகையில போட்டிருக்கக்கூடிய பதிவு இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நடிகை நயன்தாரா தமிழ்ல முன்னணி நடிகரா விளங்கக்கூடிய தனுஷ் கூட ஏற்பட்ட மோதலுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா அடிச்சுக்கிறதும் அறிக்கைகள் விடுறதும் இணையத்துல பெருமளவு பகிரப்பட்டு வருது. இத தொடர்ந்து சினிமாவுல ஹாட் டாபிக்கா இப்போ இருக்கிறது இவங்களோட விவகாரம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த விவகாரத்துக்கு காரணம் நயன்தாரா பியோண்ட் த ஃபயரி டால் அப்படிங்கிற ஆவண படத்துல நானும் ரவுடிதான் படத்தோட சில பகுதிகளை ஆட் பண்ண என்ஓசி குடுக்க மறுத்ததுக்கு அப்புறமா இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. அதைத் தொடர்ந்து அந்த ஆவணப்படத்துல படப்பாடலை பயன்படுத்திக்க தயாரிப்பாளரான தனுஷ் அனுமதி கொடுக்காததோட டீசர்ல இடம் பிடிச்ச அந்த காட்சிகளை பார்த்து 10 கோடி அளவுல நஷ்ட ஈடும் கேட்டிருந்தாரு. இதைத் தொடர்ந்து தனுஷ சரமாரியா தாக்கக்கூடிய வகையில 3 பக்க அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு பதிலடி கொடுத்த நடிகை நயன்தாரா இட்லி கடை தயாரிப்பாளர் கல்யாணத்துல கலந்துகிட்டப்போ நீலாம்பரியா மாறி தனுஷுக்கு நேர் எதிரா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து கலக்குன போட்டோஸ் இணையம் எல்லாமே வெளிவந்துச்சு. அதுக்கப்புறமா தனுஷ் நயன் மேல வழக்கு பதிவு செஞ்சு அந்த வழக்கு இப்போ உயர்நீதிமன்றத்துல நடந்துகிட்டு வர நேரத்துல நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த மனுவுல கூறப்பட்டிருந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தக்க பதில் அளிக்கணும் அப்படின்னு நயன்தாராவையும் விக்னேஷ் சிவனையும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமா சட்ட ரீதியா தனுஷ் விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறமா தன் மேல வழக்கு தொடர்ந்ததை வச்சு மறைமுகமா அவரை தாக்கக்கூடிய வகையில இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்காங்க நயன்தாரா. அந்த ஸ்டோரியில நீங்க பொய் சொல்லி ஒருத்தரோட வாழ்க்கையை அழிக்கும் போது அதை கடனா எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு வட்டியோட திரும்பி வரும் அப்படின்னு கோடு போட்டு கர்மா சொன்னதா சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை பார்த்து வரக்கூடிய ரசிகர்கள் அது தனுஷை தாக்கக்கூடிய வகையில இருக்கிறதா அப்பட்டமான கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்துட்டு வராங்க. அத நானே எதிர்பார்க்கல. அவரோடது இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். வெட்கமே இல்லாம பேசின தமன்னா. தமன்னா நடிப்புல இப்போ சிக்கந்தர் கா முகதர் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கு. படத்தோட ப்ரமோஷன் சமயத்துல ஜெயிலர் அப்புறம் ஸ்டரி 2 படங்கள்ல போட்ட ஆட்டம் பத்தி பேசியிருக்காங்க. மில்க் பியூட்டி அப்படின்னு ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடிய நடிகை தமன்னா கல்லூரி படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனசுல கனவு கண்ணியா மாறினாங்க. இதுக்கப்புறமா பல பட வாய்ப்புகள் வந்து சேர்ந்த நிலையில தமிழ்ல மட்டும் இல்லாம தென்னிந்திய மொழி படங்கள்லயும் நடிச்சு எல்லாரையும் கவர்ந்த இவங்க பாகுபலி படத்துல தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இப்போ தென்னிந்திய மொழிகள்ல அதிக வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால பாலிவுட் படத்துல கவனத்தை செலுத்திட்டு வரக்கூடிய இவங்க வெப் சீரிஸ்லயும் நடிச்சு அசத்திட்டு வராங்க. அந்த வகையில அவங்க ஸ்ட்ரீட் 2 அப்படிங்கிற படத்துல ஆஸ்கி ராத் பாடல் பத்தி பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த பாடல்ல ஆட்டம் போடுறதுக்கு ஒரு நிமிஷத்திலேயே தான் ஓகே சொல்லிட்ட விஷயத்த பகிர்ந்து எல்லாரையும் அதிர வச்சிருக்காங்க. போன வருஷம் தமிழ்ல ஜெயிலர் அப்புறம் அரண்மனை 4 படங்கள்ல நடிச்சு எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய இவங்க ஜெயிலர் படம் தனக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. அதோட அரண்மனை 4 படத்துலயும் ராசி கண்ணா கூட இணைஞ்சு கவர்ச்சியாட்டம் போட்டிருந்த தமன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஓடிடில வெளியாகி இருக்கக்கூடிய சிக்கந்தர் கா முகதர் படம் பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்த் கூட இணைஞ்சு ஆடின ஆட்டம் பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில காவாலா பாட்டுல தன்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியல அப்படிங்கிற உண்மையை ஓப்பனா வெட்கமே இல்லாம சொன்னதோட அந்த பாட்டை இன்னும் சிறப்பா செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய ஸ்டெரி 2 படத்துல ராஜ்குமார் ராவ் லீட் ரோல்ல நடிச்சிருக்கக்கூடிய நிலையில படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூல் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு தமன்னாவோட பாட்டும் காரணமா அமைஞ்சிருக்கு. அதனால இதை தொடர்ந்து தமன்னாவுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை இது பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில ரஜினியோட ஜெயிலர் படத்துல இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்களே பேசின பேச்சு வைரல் ஆயிருக்கு.